டெய்லியும் ஒரே வகையான குருமா சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையே படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான குருமாவை எப்படி சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பொட்டுக்கடலை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூளும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 1 கையளவுக்கு பெரிய வெங்காயம், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி 1 கையளவுக்கு பெரிய தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற சாறு 2 கப் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அது ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டுக்கடலை குருமா ரெடி. தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கையளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 1 கையளவுக்கு பெரிய தக்காளி, இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு 2 வரமிளகாய், பட்டை, கிராம்பு 2யும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூளியும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிட்டு 5 பல் பூண்டியும் இதில் சேர்த்திட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் இதில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற சாறை 2 கப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விட்டுக்கோங்க சிம்லேயே வச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி குருமா ரெடி. வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரை இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. 1 கையளவுக்கு தேங்காய், ஒரு முழு பச்சை மிளகாய், பட்டை 2 போட்டுக்கோங்க. கிராம்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பையும் இதில் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூளியும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. பட்டையும் 1 இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டதுக்கப்புறமா கிராம்பியும் 1 இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போட்டுட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கையளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கையளவுக்கு பெரிய தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாறையும் ஒரு 2 கப் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூளியும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெஜ் குருமா ரெடி. ஒயிட் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கையளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக பொத்துக்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 முழு பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக முந்திரியும் இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிட்டு 1 பட்டையும் இதில் போட்டுக்கோங்க. 1 கிராம்பையும் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போட்டுட்டு 1 கையளவுக்கு பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா
கையளவுக்கு பச்சை பட்டாணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற சாரியும் இதில் 2 கப் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விட்டுக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஒயிட் குருமா ரெடி. மீல் மேக்கர் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை அளவுக்கு தேங்காவை அரைக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. ஒரு முழு வரமிளகா, கொஞ்சமாக மல்லித்தூளியும் போட்டுட்டு ஒரு கை அளவுக்கு தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பியும் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் போட்டுட்டு ஒரு கையளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு மீல் மேக்கர்லையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற சாரியும் 2 கப்பு இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மீல் மேக்கர் குருமா ரெடி. பாலாக்கீரை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு பெரிய தக்காளியை போட்டுக்கோங்க. ஒரு முழு பச்சை மிளகாய், ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரே ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பையும் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூளியும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போட்டுட்டு நல்லா உரித்து வச்சுருக்கிற பாலாக்கீரையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற நம்ம சாரியும் இதில் 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பாலாக்கீரை குருமா ரெடி. இப்போ சுவையான மீல் மேக்கர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க டக்குன்னு மட்டன், சிக்கன் அந்த மாதிரி நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மீல் மேக்கர் குருமாவை வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். மட்டன் சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. வெஜிடபிள் குருமா நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி தோசைக்கு, இட்லி கூட தான் வச்சு நம்ம சாப்பிட்டுருப்போம். ஆனா நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க நார்மலா குருமா செய்யறத தவிர இந்த மாதிரி தக்காளி குருமாவை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அதுல போட்டிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு வாசனை எல்லாமே கம அடிக்கும். ரொம்பவே சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க நார்மலா சாப்பிடுற குருமாவோட இந்த ஒயிட் குருமா வந்து ரொம்பவே ரிச்சா இருக்கும். நீங்க நிறைய ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடுறத இனிமேல் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பாலாக்கீரை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க பாலக்கீரை மட்டும் தந்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி குருமாவை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நாசன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பொட்டுக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. வீட்டுல குருமா செய்யணும், அதுவும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. வீட்டுல மட்டும் பொட்டுக்கல்ல மட்டும் இருந்தா போதும், நீங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் குருமாவை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சுவையா இருக்கும். இப்ப நான் சொன்னா 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான குருமாவை உங்க வீட்டுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. டெய்லியும் ஒரே வகையான குருமா செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டான குருமா செய்யுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பார்க்கறேன். அது இருக்கும். பாய்.